ஹரே ஸ்ரீனிவாசா. இன்றைக்கி ஜென்ரல் டாப்பிக்கில் விவேகம் பற்றி பேசலான் இருக்கேங்க. விவேகம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்கிறது தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறோம், ஏதாவது வாங்கிறதுக்கோ, ஏதாவது அவங்கவுங்க பர்சனல் விஷயத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணும்போது அவசரப்படாமல் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது, கூட இருக்கவங்கள டிஸ்கஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யார் இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அது என்ன மாதிரி வேலையோ அதுக்கு ரிலேட்டடாக யார்கிட்ட சொல்ல முடியுமோ அந்த மாதிரி பர்சன்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த செஞ்சோன்னா அது நல்லதாக முடியும். அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு ஒரு ஒரு சின்ன மிக்ஸி ஏதோ வீட்டுக்கே தேவையான பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, குடுகுடுன்னு அவசரப்பட்டு போய் வாங்கிட்டு அது அப்புறம் பிராண்டட் இல்லை என்னமோ அங்கே இது கொடுத்தான் சீப்பு கொடுத்தான் தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு வாங்கிட்டு அப்புறம் அது ஒன்றுக்கு டபுள் செலவாகும். அது யூஸ் ஆகாமல் அது தூக்கி போட்டு வேறு பண்ணுவேன். அது மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். வேகம் இருக்கலாம், ஆனால் விவேகமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறது நல்லது தான். அதுக்கு ஒரு 2-3 தடவை கேட்டுட்டு பண்ணுறது இன்னும் நல்லது. எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன வாங்குகிற ஐட்டமாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் பெரிய வீடு வாங்கிறதுக்கே பிளான் பண்ணாலும் சரி, கல்யாணத்துக்கு பிளான் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்க்குறது லைஃப்பில் எப்போவுமே நல்லது. ஏன்னா நமக்கும் தெரியாமல் நம்ம எங்கேயும் தப்பு பண்ணிடக்கூடாது. ஆழம் தெரியாமல் கால் விடுறதும்பாங்களே, அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பாருங்கள். க்ளோஸ் ரிலேஷன்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுண்டு பண்ணிங்கன்னா நல்லது. விவேகம் வந்து எப்போவுமே வாழ்க்கையில் அவசியங்க. யோசித்து பேசணும், யோசித்து பண்ணணும். அதெல்லாம் எப்போவுமே நிறைய பேர்கிட்ட அந்த குணம் இருக்கும். ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க. அவங்களே பண்ணிவிடுவேன் அப்புறமா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ அது தெரியாமல் பண்ணிட்டேன், அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலான்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு சின்ன டிப்ஸ். ஹரே ஸ்ரீனிவாசா. எல்லாம் யோசித்து பண்ணுங்க, வேகமாக இருங்க. ஹரே ஸ்ரீனிவாசா.